கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதம் 66:18 வசனம். 66ஆம் சங்கீதம் 18 வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்பதே. மிக அருமையான வார்த்தை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக நமக்கு காணப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மில் காணப்பட வேண்டும் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். இது எடுத்துக்காட்டுவதுமல்லாமல் நம்மை எச்சரிக்கை செய்வதாகவும் அறிய முடிகிறது. அக்கிரம சிந்தை நமக்குள் காணப்படக்கூடாது என்பதையும், அப்படி காணப்படும் என்றால் தேவன் நம் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பதும் இல்லை, பதில் செய்வதும் இல்லை என்பதையே இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் நாம் தண்டிக்கப்படுவதையும் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. வேதத்தின்படியாக அக்கிரம சிந்தையினால் தண்டிக்கப்பட்ட இருவரை நாம் காண முடிகிறது. அக்கிரமம் என்றாலே செய்த தவறை மூடி மறைப்பது, அல்லது செய்த தவறுக்கு பிறர் மேல் பழி போடுவது. இதெல்லாம் அக்கிரம செய்கையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே அனனியா சப்பிராள் என்ற தம்பதியை காண முடிகிறது. அவர்களின் நிலை நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு காணியாட்சியை விற்கிறார்கள். விற்றவுடன் அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ ஒரு பங்கை வஞ்சித்து வைத்ததும், அதிலும் அனனியாவும் சப்பிராளும் ஒருமனப்பட்டு செய்த ஒரு அக்கிரம செய்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4 பேதுரு எடுத்துரைக்கிறார். நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்போது அந்த பேதுரு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அனனியா விழுந்து ஜீவனை விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அக்கிரம செய்கைக்கு கிடைத்த ஒரு தண்டனையாக அது எண்ணப்படுகிறது. இவ்விதமாகவே 3 மணி நேரம் கழித்து வந்த மனைவியாகிய சப்பிராளும் அப்போஸ்தலர் 5:8 ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று அவளும் உறுதிபட கூறினபடினாலே, தேவனிடத்தில் பொய் சொன்னபடினாலே அவளும் விழுந்து ஜீவனை விட்டாள் என்று காண முடிகிறது. எனவே நாமும் அக்கிரம சிந்தை உடையவர்களால் காணப்படக்கூடாது. மேலும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இயேசுவை அடையாளப்படுத்துவதிலே நாம் முந்திக்கொள்ள கடவும். தேவன் தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.